ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல்லாக லாஸ் என்னவோ உங்களுக்கு தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அக்வாரியம் பாரடைஸ். பெரியவங்களுக்கு 550யும் இப்போ சின்னவங்களுக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக. நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தோம் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் எல்லாம் போக வேண்டிய மஸ்ட் வாட்ச் ஸ்பாட்னே சொல்லுவேன். இதோட லொக்கேஷன்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். ஸோ ஒரு டைம் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. ஸ்டார்டிங்கே ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப். அந்த குகை செட்டப்புக்குள்ளே போகணுன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. நான் அப்படியே ஸ்லோ மோஷன் இந்த வீடியோ தான் நான் வந்து ஸ்பீட் பண்ணாமலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இருந்தது ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதோட நேமு, அதோட ஃபேமிலி நேம், அந்த மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுத்துருந்தாங்க. பசங்கள்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் குயின்னே சொல்லுவேன் நான். ஒயிட் குயின், ஏஞ்சல் மாதிரி எவ்வளோ சூப்பராக ஃப்ளட்டர் ஆகுது பாருங்கள். இது குச்சி எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. அந்த லெவலில் இருந்தது ஃபிஷ்ஷு. இந்த டனல் மாதிரி ஒரு ஸ்பாட்டில் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய டேங்க்கு, ஆளே உள்ளே போகலாம், அதை விட பெருசுன்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு பெரிய பெரிய டேங்க்ஸாக இருந்தது. ஒரு டேங்க்கும் ஒரு தீமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த ஃபிஷ்ஷஸும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸ்டார்டிங்லேயே அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ்ஷு ஃப்ளாஷ் அடித்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தட்டக்கூடாது, இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வேலைகள் நாங்கள் எதுவுமே பார்க்கல. அமைதியாக அந்த ஃபிஷ்ஷோட அழகை தான் ரசிச்சிட்டு இருந்தோம். இதில் நிறைய ஹைலைட்டான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது இந்த வீடியோவில். நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு எந்த வீடியோவுமே நான் வந்து ஸ்பீடு பண்ணாமல் எடுத்திருக்கேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கலர்ஃபுல் மட்டும் இல்லை, கண்ணுக்கு சான்ஸே இல்லை, அதை விட்டு எடுக்கவே முடியாது. இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு பேலஸ் பேக்ரவுண்ட் செட்டப்பில் டேங்க்கு அவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு ஃபிஷ்ஷு அப்படியே என் மனசு அப்படியே பறிச்சிருச்சுன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணாங்க பாருங்கள் ஒரு ஃபிஷ்ஷு. இவங்கக்கிட்ட மெர்மைட் டான்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போனது வீக் டேன்றதுனால அந்த ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை. இதே நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா தண்ணிக்குள்ளே அந்த லைவ் ஹியூமன் பீயிங் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் கூட இருக்குது. இதில் டனல் அக்வாரியமும் இருக்குது இதுக்குள்ளேயே. நாங்கள் இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை வாழ்நாளே பார்த்துருக்க மாட்டோம், டேங்க்கில் அதுவும் வளர்த்து. எங்கே பாருங்கள், என் பின்னாடி நான் காமிச்சிருக்கேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்றீங்க. இந்த ஃபிஷ்ஷே இவ்வளோ பெருசுன்னா இதோட டேங்க் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அக்வாரியம் பாரடைஸ்குள்ளேயே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப்பும் இருக்குது. இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே மேலேருந்தும் அந்த ஸ்பாட்டை ரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் ஃப்ரெண்டோட பையன், என்னோடய பையன், உங்களுக்கு தெரிஞ்சோம் விஷ்ணு வந்திருந்தாங்க கூட. இது ஒரு ஃபிஷ்ஷு, அங்கே குச்சி மாதிரி இருக்குல்ல, ஈல் ஃபிஷ். இதோட டேங்க் பார்த்திங்கன்னா ஷெல் தீமில் இருந்தது. ஒன்று மெர்மைடு தீமு. இது பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு போன மாதிரி இருந்தது இந்த ஸ்பாட்டு. ஆக்சுவலாக ஸ்டாஃபுக்கு மட்டும் தான் எங்களுக்கு என்ட்ரி கொடுக்கல. ஆனால் பார்க்க மட்டும் செம்ம ஐ கேட்சியாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுவும் அந்த லைட்டிங்க்கு அது அப்படியே பலன்னு ஃப்ளாஷியாக மின்னுதுங்க. நான் இதில் ஓரளவுக்கு பெரிய ஃபிஷ்ஷஸ் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மீன் பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளே அந்த எலும்பு மட்டும் அப்படியே தெரியுது பாருங்கள், கண்ணாடி மீன் அது. அந்த அப்படியே கேட் ஃபிஷ் சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. ஸோ பார்த்து ரசிங்க. அண்ட் அங்கே போனீங்கன்னா இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன ரேஸ்க்கு ஓடினாங்கன்னே தெரில, ஆனால் பயங்கரமாக ரேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஸ்பீடாக இப்படியே தான் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த டேங்க்கில் வந்து QR வச்சுருக்காங்க. அதை பற்றி படிக்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி என்டையராக ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது சொல்லணுன்னா. நான் சூஸ் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டு தான் சூஸ் பண்ணாங்க இந்த ஸ்பாட்டு. வர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன ஏரியாவாக இருந்தாலும் அது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் கண்டிப்பாக கொடுத்தது. ஃபீல் குட் மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ நம்ம வளர்க்க முடியாத ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட வருது உங்களுக்காக இன்னும். இந்த ஃபிஷ்ஷஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதிலே ஒரு ஃபிஷ் இருந்தால் இருப்பாருங்க, செம்ம கலருங்க, அப்படியே ஷைனிங்காக. இதை பாருங்கள், இவர் தான் நான் சொல்லிட்டு இருந்தது, சில்வர் கலரில் அப்படியே பலன்னு மின்றாருங்க, தகன்னு. அந்த லெவலுக்கு நம்ம ஊரில் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் என்னால் இதில் கவர் பண்ண முடியல. இந்த குட்டி க்ரே ஃபிஷ்ஷு கூட இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நிதானமாக பாருங்கள். இவர் தாங்க அந்த டான்ஸர், நான் சொன்னேன்ல,
எப்படி போகிறாரு பாருங்க. நான் பார்த்த உடனே என் வீடியோக்காகவே போஸ்ட் கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க, செல்லக்குட்டி. செம்ம சூப்பராக இருந்தார். ஸோ அப்படியே இந்த டனலுக்குள்ளே போனோன்னா இங்கேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு தீமும் ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு ஷார்க் தீமில் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் அடுத்த தீம் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்மைட் மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ளாரல் தீமு. இந்த மாதிரி ஒரு ஒரு டேங்க்குக்கும் அதுக்கான இண்டிவிஜுவலான தீம்ஸில் இருந்தது. இது பாருங்கள் ரெக்கான ஒரு ஷிப் இருக்க மாதிரி ஒரு தீம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக நம்மளோட டேங்க்கில் வளர்க்குற மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான். பட் அந்த தீமு அந்த பேக்ரவுண்ட் செட்டப்புன்றது தான் அல்டிமேட்டாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மெர்மைடு இங்கேயும் ஒருத்தர் இருக்கார் ஃப்ளோட்டிங்கில், நான் காமிக்கிறேன் அடுத்ததாக. ஸோ அவரும் ரொம்ப சூப்பராக இருந்தார். அப்படியே மாப்பு தரையில் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக போகிறாரு பாருங்களேன். நீ மட்டும்தான் வாக் பண்ணுவியா, நீ மட்டும்தான் ஃப்ளோட் பண்ணுவியா, நானும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பிளாக் ஃபிஷ் ஒன்று பண்ணார் பாருங்க. இதோ பாருங்களேன், எனக்காகவே வீடியோக்காகவே மேலே போயிட்டு ரிட்டன் ஃப்ளை ஆகி வராரு. செம்மையாக ஸ்வைடாக வராருல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சீரியஸாக கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இவ்வளோ நிறைய அரோவானாஸு நான் பார்த்ததில்ல டேங்க்கில், ஒரே டேங்க்கில். அதுவும் நான் என்னடா நம்மளுக்கு ஃபெமிலியரான மீன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அரோவானா. ஸோ எல்லா டேங்க்குமே வந்து சூப்பர் க்ளீனாக இருந்தது. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருந்தான் என் பையன். இது வந்து இன்னொரு டேங்க்கு. இதுக்கு பின்னாடி தான் அந்த வாட்டர் ஃபால் செட்டப் இருக்குது. நான் இந்த டேங்க் வழியாகவும் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த வாட்டர் ஃபால் ஏரியாவுக்கும் நான் போனேன். அந்த ஏரியாவும் காமிக்கிறேன், அப்புறமா இதோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் ஸ்பாட் லிட்ரலி. ஸோ இந்த டேங்க்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. இதில் வந்து சாண்ட் வாட்டர் ஃபால் வச்சுருந்தாங்க. சாண்ட் ஃபால் அப்படி இந்த சாண்டு வந்து வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த செட்டப்பும் இந்த டேங்க்கில் இருந்தது. அதையும் நான் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்திருந்தோம், அதையும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், இன்னும் எக்கச்சக்க வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது இந்த வீடியோவில். இதோடு இன்னும் முடியல. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அண்டு இந்த ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸே இல்லை. ஜெல்லி ஃபிஷ் இவ்வளோ டேங்க்ஸ் இருந்தது. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இன்ஃபினிட்டி மாதிரி காமிச்சிட்டு இருந்தது அந்த டேங்க் ஏரியா செட்டப்பு. இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்ணில். அதை விட்டு மூவ் ஆகவே முடியல. அங்கங்கே ஒன்று ஒன்று ஃப்ளை ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஜெல்லி ஃபிஷ் டேங்க்குனா எப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி அப்படியே சிலிண்ட்ரிக்கலாக இருந்தது, பாடு மாதிரி. வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா? 2 பக்கம் மிரர்ஸ் வச்சுட்டு அது ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்பாட் மாதிரி இருக்குது. இதுதான் அந்த உள்ளே இருக்க மெயின் ஏரியா. மெர்மைடு ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் சுமாராக தான் இருப்போம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் பற்றியும் ஓஷன் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இங்கே ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஃபிஷ் அப்படியே பறக்குதுங்க தண்ணியில். நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். அங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ சூப்பராக ரெக்கையை விரிச்சிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது எல்லா ஃபிஷ்ஷஸும். இங்கே இருந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் வேறு வேர்ல்டுக்கு போன மாதிரி தான். இது இல்லாமல் இந்த ஏரியாவில் ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் இருந்தது, வெரைட்டி ஆஃப் ஸ்டார் ஃபிஷ்ஷஸ். இது வந்து ஃபிஷ் ஃபீடிங் ஏரியா. நம்ம 100 ருபீஸ் பே பண்ணோன்னா நம்மளால் இந்த கோய் ஃபிஷ் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அங்கே பிள்ளைன்னு தண்ணி எது மீன் எதுன்னு தெரியல, அந்த லெவலுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் கம்மியாக தான் எடுத்தோம், நாங்கள் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அதிகமாக. போஸே கொடுக்க தெரில பாருங்கள் தலைவருக்கு, வாய் மட்டும்தான். அப்படியே சும்மா ஒரு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் நான் இதில். அந்த பேக்ட்ராப்பில் இருக்க வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. எதை வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில, அவ்வளோ கன்ஃபியூஷன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியா முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த போன ஸ்பாட்டு தான் இதோட மெயின் ஹைலைட், டனல் ஏரியா. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெரிய பெரிய ஜம்போ டேங்க்ஸாக பார்த்தோம். இப்போ நம்ம போகிறதே டேங்க்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி டனல் மாதிரி ஒரு செட்டப்பில் நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் ஃபிஷ்ஷஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், நாங்கள் எடுத்திருக்க வீடியோ. இப்போ தான் என் பையன் தூக்கு அப்படின்ட்டு என்ன உயிரை வாங்கிட்டு இருந்தான். சின்ன பசங்களை கூப்பிட்டு போனாலே இதே தாங்க, 3 பக்கமும் தண்ணி. நம்ம போகிற பார்த்தது மட்டும்தான் வழி. எல்லாமே டிஃப்ரெண்ட் தீம்ஸு. இந்த ஏன்ஷியன்ட் தீம்ஸ் மாதிரி, கேஸ்டல்ஸ் மாதிரி, அங்கங்கே அந்த டைம் மிஷின்ஸ் மாதிரி செம்மையாக இருந்தது. இது அட்லஸ் தானேங்க, எனக்கு தெரியல கரெக்டாக பேர்.
பட் அதுக்குள்ளே போனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லிட்ரலாக அந்த எந்த ஃபிஷ்ஷை பார்க்குறது, யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது. நாங்களும் போயிட்டு ஒரு ஃபிஷ்ஷாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் ஒரு ஷார்க்கு, இது பாருங்கள், ஒரு குட்டி ஷார்க்கை தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. நாங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இதை விட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே நாங்கள் வீக் டேயில் போனதுனால க்ரௌட் இல்லை. அழகாக எல்லா ஸ்பாட்டும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம், இங்கே ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடியே வந்து கேஃபிட்டேரியா ஏரியாவும் இருக்குது. இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்காங்க பாருங்கள், ஏலியன் மாதிரி, இந்த மாதிரி ஈகிள் மாதிரி ஃபேஷஸு நிறைய இருந்தது செட்டப். அந்த பேக்ரவுண்ட் செட்டப்காகவே பார்க்கலாம். அந்த அமௌண்ட் வந்து இதுக்கே ஒர்த் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். பட் லிட்ரலாக ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. கேஃபிட்டேரியா ஏரியா இது. நம்ம வேணும்னா மெர்மைடாவை கூட இதில் ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம். 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் அப்படின்னா எக்ஸிட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இந்தாண்ட பக்கம், அவ்வளோதான் முடிஞ்சது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இங்கே வர்றதுக்கான, பெங்களூருக்கு வர்றதுக்கான சான்ஸ் கிடச்சா மஸ்ட் வாட்ச் பிளேஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.